எல்லாருமே பண்ணுற பெரிய தவறு இதுதான். அதாவது அடுத்த படத்தை பார்த்து தான் படத்தை வந்து குட்டிச்சுவராக்கிக்கிறது. ஓகேங்களா? தான் பிடிச்ச முயலுக்கு மூணே காலன்னு முரட்டு பிடிவாதம் பிடிக்கிறது. இதனால தான் வந்து நிறையா படங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து ரசிக்கப்படாமலே இது போயிடுது. இப்போ வந்து இது ரீல்ஸ் பார்க்குற மூமெண்ட்டு தான் மக்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த ரீல்ஸ் பார்க்குற மூமெண்ட்டில் தானே வந்து நீங்கள் வந்து ஒரு த்ரில்லரோ இப்போ சஸ்பென்ஸ் படம்னு வச்சுக்கோங்க. சஸ்பென்ஸ் படம்னா அதை நீங்கள் வந்து டக்குன்னு காட்ட முடியுமா? காட்டிடலாம். ஓகேங்களா? அதுக்கு ஓரளவு மேட்ச் ஆயிரும். த்ரில்லர்னால் இந்த ஷார்ட்ஸ் மூமெண்ட்லேயே நீங்கள் வந்து எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். ஆனால் ஒரு ஃபேமிலி ட்ராமாங்கிறப்ப நிறுத்தி நிதானமாக தான் சொல்லணும். ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் அவங்கள ஆத்மார்த்தமாக ஆழமாக அதுக்குள்ளே உள்ளக இழுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்தடுத்துக்கு போகணும். அந்த இடத்தையும் அதே மாதிரி மெதுவாக ஆத்மார்த்தமாக அவங்கள உள்ளக்கு இழுத்துக்கிட்டு இப்படி நீங்கள் மாறி மாறி காட்டுறப்ப என்ன ஆகணும்? அதாவது தான் சொல்கிறேன், ஒரு எபிசோடு மெயின் செட்டில் நீங்கள் பண்ணுறப்ப தான் அந்த படம் வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். மக்களுக்கு தெரிஞ்ச முகங்களுக்கும் மக்களுக்கு தெரியாத முகங்களுக்கும் சில அடிப்படை விஷயங்களை வந்து யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறங்கிற ஒரு விஷயம் என்னென்னா கேரக்டரைசேஷன் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு புதுமுகங்களை அறிமுகப்படுத்துகிறீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 3 ஃப்ரெண்டுனா ஒருத்தன் நட்டியாக இருக்கணும், ஒருத்தன் குட்டையாக இருக்கணும், ஒருத்தன் அன்சேஃபில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் டக்குன்னு ஆடியன்ஸுக்கு வந்து புரியும். உங்களுக்கு நீங்கள் பழகின மனிதர்களால் உங்களுக்கு நடிக்கிற நடிகர்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். ஆனால் ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வித்தியாசம் தெரியுமா இல்லையா? இது இந்த கதாபாத்திரம், இவங்க இந்த கதாபாத்திர தேர்வுக்கு கூட ஒரு அடிப்படை விஷயங்கள் இருக்குது. ஒரு முற்றிலும் புதுமங்களை வச்சு பண்ணுறப்ப அந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் ஒரு மாதிரி இருக்கணும். தெரிஞ்ச முகங்களை வச்சு பண்ணுறப்போ ஒரு ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் ஒரு மாதிரி இருக்கணும்.